நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி எமது முகநூல் பக்கத்தின் ஊடாகவும் இப்போது நேரடியாக எடுத்து வரப்படுகின்றது. இந்த வேளையில் எம்மோடு சமூக செயற்பாட்டாளர் திரு கந்தையா அருந்தோபாலன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் எமது சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்றார். அவர்களை நேரடியாக அவருடனான இந்த நிகழ்ச்சியில் எமது அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் ராஜ் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக படைக்கின்றோம். வணக்கம் திரு கந்தையா அருந்தோபாலன் அவர்களே. வணக்கம். வணக்கம். உங்கள் ஒலித்தரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, அதிகரிக்க முடியுமா? நன்றி. வணக்கம் ராஜ். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் அருந்தோபாலன் அவர்களே. ஆம், இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொண்டு ராஜ் தொடருங்கள். உங்களுடைய கேள்வி கணைகளோடு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நன்றி. நாங்கள் இன்று 3 முக்கியமான விடயங்களை பற்றி பேசுவதாக தீர்மானித்திருக்கிறோம். முதலாவதாக சாவச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற அந்த சீர்கேடுகள் மற்றும் வைத்தியரான அந்த சச்சரவு. இரண்டாவதாக சம்பந்தன் ஐயாவுடைய இழப்பும் அதனால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தினால் ஏற்படக்கூடிய பிரதிபலன்களும், மூன்றாவதாக பொது வேட்பாளரும் ஜனாதிபதி தேர்தலும். அந்த அடிப்படையிலே முதலாவதாக நீங்கள் சாவச்சேரியை சேர்ந்த ஒருவர் என்ற வகையிலும் கூடுதலான தகவல்களை எங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் என்ற வகையிலும் இந்த சாவச்சேரி பொது வைத்தியசாலையிலே இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய அவதானம், கருத்து என்னவாக இருக்கின்றது? நல்லது. சாவச்சேரி வைத்தியசாலையில் அண்மையில் புதிதாக பதில் வைத்திய அத்தியட்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார், கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு முன்னதாக. அதன் பின்னர் தான் வைத்தியசாலையில் பிரச்சனைகள் எழுந்தன அல்ல உருவாயின என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது சாவச்சேரி வைத்தியசாலையில் பிரச்சனைகள் இல்லை என்பது கருத்தன்று இந்த நிலைமை ஏற்பட்டதை பற்றி தான் நான் குறிப்பிடுகின்றேன். அந்த பதில் வைத்திய அத்தியட்சர் அவர்களுடைய செயற்பாடுகள் ஏனைய வைத்தியர்களுக்கு பல சங்கடங்களை அல்லது அச்சத்தை அல்லது அது போன்ற வேறு விடயங்களை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதன் காரணமாக அந்த வைத்தியர்கள் இந்த வைத்தியசாலையில் இருந்து பணிகளை செய்வதை விடுத்து அவர்கள் வேலைநிறுத்தம் போன்ற நடவடிக்கைகளில் அல்லது வேறு வைத்தியசாலைக்கு செல்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த வைத்திய அத்தியட்சர் தனித்து இயங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதுதான் இதனுடைய ஆரம்பமாக இருக்கின்றது. உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய சாவச்சேரி வைத்தியசாலை மட்டுமல்ல, பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் எல்லாவற்றிலும் நிறையவே பிரச்சனைகள் காணப்படுகின்றன. சாவச்சேரி வைத்தியசாலையில் அதை விட சற்று கூடுதலாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருமளவுக்கு நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கின்றது. உண்மையில் இந்த பிரச்சனை சாவச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட ஒரு நிர்வாகம் சார்ந்த பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தாத தன்மை ஒரு புறம் இருக்கின்றது. அதே போல் அங்குள்ள வைத்தியர்களுடைய பணி என்பது ஒரு முழுமையான பணியாக இல்லாமல் பல வகையில் அந்த வைத்தியருடைய பணியில் பல சீர்கேடுகள் இருக்கின்றது. குறிப்பாக அவர்களுடைய பணி நேரம் முழுவதும் வைத்தியசாலையில் இருந்து பணி செய்யாத தன்மை, அந்த பணியை தேவையானவர்களுக்கு உரிய நேரத்தில் வழங்காத தன்மை, இதற்கு மேலாக இங்கே இந்த பிரதேசத்தில் இருந்து வருகின்ற நோயாளிகள் பலரை அங்கே வைத்தியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அல்லது வாய்ப்புகளை சரியாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய வளங்கள் இருந்தும் அவர்கள் இலகுவாக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றுகின்ற தன்மை, இது போன்ற பல பிரச்சனைகள் தான் இந்த இன்று சாவச்சேரி வைத்தியசாலையில் அண்மையில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு பிரதான காரணமாக இருந்தது. அப்ப இவ வந்த புதிய அத்தியட்சர் அவர்கள் சில மாற்றங்களை செய்து
அதாவது வளங்களை பயன்படுத்தாத வளங்களை மாற்றங்கள் செய்து அதை ஒரு வகையில் பயன்பாட்டில் கொண்டு வருகின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டாமை. இரண்டாவது, வைத்தியர்கள் மீதான அவருடைய பணி மீதான சட்டப்படியான பணி மீதான கட்டுப்பாடு சொல்லாமல் அதை நெறிமுறைப்படுத்துகின்ற தன்மை. நாங்கள் சாதாரண வார்த்தையில் சொன்னால் கொஞ்சம் வைத்தியர் இறுக்கி பிடிக்கிறார், சரியா பணி செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் கூறுகின்றார் என்ற வகையில ஏற்கனவே அவர்கள் ஒரு நீண்ட கைத்தில் தங்களுடைய பணியை செய்தவர்கள். இவர் கொஞ்சம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஒரு சிலரை உடனடியாகவே மாற்றத்துக்கு உட்படுத்தினார். இப்படியாக அதிரடியாக சில நடவடிக்கைகளை எடுத்த பொழுதுதான் பிரச்சனை பூதாகாரமாக வெடித்தது. அதாவது வைத்தியர்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக இந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். இதுதான் இந்த அடிப்படையான விஷயம். இப்ப இந்த அடிப்படையான விஷயம் சரியா பிள்ளையாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையில் பதில் வைத்தியர் புதிதாக நியமிக்கப்பட்ட அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய நோக்கமும் செயற்பாடும், அதாவது என்னத்துக்காக என்ன செய்ய வேண்டும், இந்த வைத்தியசாலை அபிவிருத்தி செய்ய வேண்டும், எப்படி அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பது தொடர்பான நோக்கமும் தொடர்பாக அவர் எடுத்த சில மாற்று ஏற்பாடுகளும் உண்மையில் வரவேற்கக்கூடிய விடயங்கள் தான். என்றாலும் நான் நினைக்கின்றேன் அவர் எடுத்த அந்த முறை, ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டில் எங்களுடைய நோக்கங்கள் எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றதோ, லட்சியங்கள் எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றதோ, அதே போல அடையப்படுகின்ற வழிகளும் முக்கியமானவையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த வகையில பார்க்கின்ற பொழுது இது ஒரு நீண்ட காலமாக குறையோடி போய் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. நீங்க மட்டுமல்ல, எல்லா வைத்தியசாலை அப்ப எடுத்தேன் கவுட்டேன் என்று அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண முடியாது. நிச்சயமாக பதில் வைத்தியர் தனித்து நின்று வைத்தியசாலையை கொண்டு செல்ல முடியாது. ஏனைய வைத்தியனுடைய உதவி கட்டாயம் தேவை. அப்ப கட்டாயம் தேவை என்றால் அவர்களை எவ்வாறு இணைப்பது, தன்னுடைய நோக்கங்கள், லட்சியங்கள், மாற்றங்களுக்கு ஏற்ப எவ்வாறு அவர்களை இசைவாக்குவது, இந்த விடயங்களில் அதுவும் படிப்படியாக, உடனடியாக இல்லாமல் படிப்படியாக அவர் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். இங்க அடிப்படையில பிரச்சனை என்னென்றால், செய்கின்ற அல்லது செய்ய நினைத்த விஷயங்கள்ல நாங்கள் தவறு சொல்ல முடியாது, அது நல்ல விஷயங்கள். ஆனால் அதை செய்ய அவர் எத்தனித்த விதம் என்பது சற்று பிரச்சனைக்குரியதாக மாறியது. அதை விட அவர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி சாவச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக அல்லது வைத்தியர்கள் தொடர்பாக மட்டுமல்லாமல் பிராந்திய மாகாண வைத்திய அதிகாரிகள் தொடர்பாகவும் பாரிய குற்றங்களையும் செய்தது சமூக ஊடகங்கள் வழியாக. உண்மையில் ஒரு அரசாங்க ஊழியனுக்கான அவருடைய ஒழுங்கு பிரமாணங்களின்படி அவ்வாறு எந்த செயற்பாடுகளிலையும் அவர் ஈடுபட முடியாத ஒரு சட்ட ரீதியான, ஒரு பணி ரீதியான குற்றமாக கட்டிக் கொள்ளப்பட்டுள்ளது. அவர் அவ்வாறான சில நடவடிக்கைகளும் அதற்கு மேலாக பாரிய குற்றங்களை அவர் சுமத்தி இருக்கிறார். ஒரு குற்றவியல் குற்றங்கள் கைதீஸ்வரன் மீது, ஏனிய சில வைத்தியர்கள் மீது சுமத்தி இருக்கின்றார். அதற்கான ஆதாரங்கள் அவரிடம் இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் நிச்சயமாக அது எதிர்வரும் காலத்தில் அது தொடர்பாக கேள்வியை நிச்சயமாக எழத்தான் செய்யும். ஆனா பிரச்சனை என்னென்று சொன்னால், இது நிர்வாக நடைமுறை சார்ந்த பிரச்சனை. மற்றது அதுக்கு பின்னர் அந்த பிரச்சனை பெரிதாக வந்ததன் பின்னர் அந்த பிரச்சனையை இலகுவாக தீர்க்க வேண்டிய உயர்மட்ட தரப்புகள் எல்லோருமே தட்டி கலைத்தார்கள். பிராந்திய சுகாதார பணிப்பாளராக இருக்கலாம், மாகாண சுகாதார பணிப்பாளராக இருக்கலாம், ஆளுநராக இருக்கலாம், அல்லது மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த சுகாதார அமைச்சை சேர்ந்த அதிகாரிகளாக, குறிப்பாக செயலாளராக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே சரியான முறையில் இதை அணுகவில்லை. உண்மையில் இந்த பிரச்சனை என்பது சாவச்சேரி வைத்தியசாலை அல்ல வைத்தியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அல்லது நோயாளிகளுக்கும் இடையிலான பிரச்சனை அல்ல. உண்மையில் இது உள்வீட்டு பிரச்சனை, ஒரு நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை. இவை எல்லாவற்றையும் களைய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் அவர்கள் இந்த அசட்டையினம் தான் ஒரு வைத்தியசாலையிலும் பல பிரச்சனைக்கான காரணம். அதாவது இந்த பதில் வைத்தியர்கள் சொன்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமும் இந்த நிர்வாக பிரச்சனை. சரியான கண்காணிப்பு, சரியான விடயங்களை கவனிக்கிற விஷயங்கள், அறிக்கைகள், அதை எல்லாத்தையும் சரியான முறையில பயன்படுத்தி கட்டுப்பாடுகளையும் நெறிமுறைகளையும் விதித்து வந்தால் பல விஷயங்கள் இப்ப அது பிரச்சனை போயிருக்காது. புதிய பதிலட்சியத்தை கூட அது தொடர்பாக பெருசாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்காது. அப்ப இங்க உண்மையில் என்னென்று சொன்னால், இந்த நிர்வாக பிரிவினர்களின் உயர்மட்டத்திலிருந்து
வைத்தியசாலை வரையிலான இந்த பிரிவினர்களினுடைய ஒரு அசட்டையினம் தான் இவ்வளவு பிரச்சனைக்கான காரணம். ஆனா இவ்வாறான ஒரு நிலையில் அவர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தன்னை ஒரு ஒரு கதாநாயக காட்டிக் கொள்வதும் தான் இந்த குறைகளை தீர்க்கின்ற ஒருவராக காட்டிக் கொள்வதும் இங்கே மற்றவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள் நான் மட்டும்தான் நல்லவன் என்று காட்டிக் கொள்கின்ற அந்த விடயங்கள் இன்று சமூக ஊடகங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன. அது மக்கள் மத்தியில் போயிருக்கிறது. இப்ப மக்கள் மத்தியில் ரியல், அதாவது யதார்த்த நிலைமை, உண்மை நிலைமைகள் முழுமையாக அவர்களை சென்றடையாமல் இவருடைய ஊடகம் மட்டும், ஏன்னா மற்ற தரப்பினுடைய விடயங்கள் சரியான முறையில் சென்றடையவில்லை. அதற்கு மேலாக இந்த வைத்தியர்கள் சென்ற வைத்தியர்கள் ஏனைய வைத்தியர்கள் வந்து வைத்தியசாலையிலேயே நின்றிருந்தார் உண்மையில் அவர்கள் பக்க நியாயங்களும் எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக வைத்தியசாலையை விட்டு வெளியேறியது என்பது மக்களுக்கு இவை ஒரு பெரியவராக அல்லது பெரிய ஒரு விஷயத்தை செய்வராக காட்டிக்கொண்டது. ஒரு பக்க நியாயங்கள் மட்டும் மக்களுக்கு சென்றது. அதுதான் இந்த பிரச்சனைக்குரிய காரணங்கள். இப்பொழுது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவருக்கு மாற்றங்கள் வழங்கப்பட்டு இப்பொழுது அவர் கொழும்புக்கு சென்று கொண்டிருக்கின்றார். இதுதான் கள நிலைமை. சரி, இந்த வகையிலே நீங்களும் ஒரு கல்லூரியிலே அதிபராக இருந்திருக்கிறீர்கள். நீங்களும் ஒரு முதலாக அந்த கல்லூரிக்கு சென்று அதிபராக கடமை ஆற்ற முற்படும் பொழுது சில மாற்றங்களை செய்ய, நல்ல விடயமான மாற்றங்களை செய்ய முயற்சித்திருப்பீர்கள். அதற்கு முன்னர் இருந்தவர்கள் எதிர்ப்புகள் அல்லது அங்கீகாரம் கொடுக்காமல் பலவிதமான சிரமங்களையும் கொடுத்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறும் இருந்திருக்கின்றன. இதே போற ஒரு நிலைமைதான் அவருக்கும் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அவர் சமூக வலைத்தளங்களை பாவித்தது ஒரு நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருப்பதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட பின்னர் தான் அந்த சமூக வலைத்தளத்தினூடாக தன்னுடைய அந்த பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே இருந்த ஒரு நிலைமையிலே தான் அந்த முடிவுக்கு போனார் என்று சொல்லப்படுகிறதை பற்றி நினைக்கிறீர்கள்? இல்ல, நிச்சயமாக அப்படி அல்ல. ஏற்கனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இந்த வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் பணியாற்றியவர் ஜூனியர் டாக்டராக. அதன் பின்னர் போய்த்தான் அவர் இப்பொழுது வந்தவர். அவர் வந்த முதல் நாள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தொடங்கிட்டார். ஆனால் அவ்வாறு சமூக ஊடகங்களை ஆரம்பத்தில் பயன்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய செயற்பாடுகள் கர்மங்களை பற்றிய வெளிப்பாடுகள் தான் இருந்தது. அதன் பின்னர் தான் அவர் ஏனைய விடயங்களை, குறிப்பாக இந்த கொஞ்சம் அவருக்கும் ஏனைய வைத்தியர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் தோன்றிய பின்னர் தான் அவர் ஏனைய விடயங்கள் தொடர்பாக சமூகங்களுக்கு எடுத்து காட்டினார். ஆனால் அது பாதுகாப்பு என்று சொல்லலாம். ஒரு வகையில் அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தன்னை இருப்புக்காக அவ்வாறு செய்தார் என்பது உண்மைதான். ஆனால் அவ்வாறு செய்வது என்பது ஒரு வரையறைக்குட்பட்ட விடயமாக இருக்காது. முழுமையாக அவ்வாறு செய்வது என்பது அது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது ஒரு பணியாளருடைய, அரச பணியாளருடைய நெறிமுறைக்கு உகந்த ஒரு விடயம் அல்ல என்றுதான் நான் நினைக்கின்றேன். மற்றது இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்றால், அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பெரும்பாலானவர்கள் இவரை மூத்தவர்கள், சீனியர். இவர் ஒரு ஜூனியராக இருந்தார். ஏற்கனவே இருந்து பிரச்சனை பட்டுத்தான் இவர் போனவர். அப்ப இவர் எடுத்த நடவடிக்கைகள் சில பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு ரிவெஞ்ச், ஒரு அவர் அதுக்கு ஒரு விடயமாக வேண்டெடுக்கிற விடயம் அவர்கள் கருதி கொண்டார்கள் பழைய அந்த வைத்தியர்கள். காரணம் இந்த பிரச்சனை அதுவும் ஒரு விளங்கவில்லை. பழிவாங்கலாக கருதி கொண்டார்கள் சொல்கிறீர்களா? பழிவாங்கும் ஒரு முயற்சியாக கூட கருதி கொண்டார்கள். எனவே அவ்வாறான நிலைமையும் ஒரு காரணம், தூண்டுதலாக இருந்திருக்க கூடும். ஆனா என்ன பொறுத்தமட்டில் இப்ப நீங்க முதல்ல நான் ஒரு அதிபராக பாடசாலை போகின்ற பொழுது எனக்கு அந்த பிரச்சனை இருக்கையில்லை என்றால் நான் பாடசாலை முதல் அதே பாடசாலை ஆசிரியராக இருந்து பிரதி அதிபராக இருந்து அதிபராக எனக்கு இருக்கவில்லை. ஆனா நீங்க சொல்வது உண்மை. புதிதாக போகின்ற பொழுது அந்த பிரச்சனை ஒரு நிர்வாகியை பொறுத்தமட்டில் முதல் போன உடனே ஒரு கள நிலைமை ஆய்வுகள் மேற்கொண்டு தன்னுடைய
மாற்ற நடவடிக்கைகளை செய்வதற்கான உகந்த சூழ்நிலை இருக்கின்றதா, அதை முதல் அறிய வேண்டும். அதன் பின்னர் அவ்வாறான இதன் தடைகள் சவால்கள் இருந்தால் அதை எவ்வாறு வெற்றி பெறுவது, அதற்கேற்ற வாரான இசைவாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டுதான் ஏனைய நடவடிக்கை இறங்க வேண்டும். இவ்வாறான ஒரு ஒரு மிக நீண்ட காலமாக பிரியோடி போயுள்ள பிரச்சனைகளை எடுத்து கவுண்டேன் என்று மாற்ற முடியாது. இது இலங்கைக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. அதான் இலங்கையில கட்டமைப்பு மாற்றம் வந்தால் தான் இலங்கை முன்னோர் என்று சொல்வதற்குரிய ஒரு அடிப்படை இங்கே ஒரு சிறிய இருக்கின்றது. இது இங்க மட்டுமல்ல, எல்லா இடங்கள்லையும் இருக்கின்றது. அந்த வகையில் தான் இதை நோக்க வேண்டிய மொழி. அதுக்காக அச்சுவன் செய்தது பிழை என்றோ அல்லது அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லவில்லை. அவருடைய நோக்கம் நல்லதாக இருந்தது. அதை செய்கின்ற முறைகளை தான் அவர் தவறு விட்டு விட்டார் போல் என தெரிகின்றது. அதை கொஞ்சம் சரியான முறையில், அதாவது ஏனைய வைத்தியரையும் அதற்கே இசைவாக்கம் அடைய செய்ய வேண்டும். தன்னுடைய பக்கத்துக்கு முழுமையாக எல்லா வைத்தியர்களையும் செய்யாவிட்டாலும் கூட தன்னுடைய பக்கத்துக்கான ஆதரவுகளை படிப்படியாக கூட்டி இருக்கணும். நிச்சயமாக பொதுமக்களால இந்த ஒரு அரசாங்க பணி விடயங்களில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள், கோரிக்கையை வைப்பார்கள் ஒழிய, ஆனா அங்கே பணி விடயங்கள் அரசாங்க நிர்வாக நடைமுறைகளுக்கு ஏற்பதான் நடக்கு. அப்ப இவர் பொதுமக்களை நம்பி முழுமையாக காரியங்களை இறங்க முடியாது. பொதுமக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள். இன்றைக்கு போராட்டங்களை செய்தார்கள். அந்த போனோடனே அவர்கள் போய்விட்டார்கள். இப்ப அவரும் போய்விட்டார். பொதுமக்களின் ஆர்ப்பாட்டமும் ஒரு வெற்றியடைந்ததாக இல்லை, அவருடைய முயற்சியும் வெற்றியடைந்ததாக இல்லை. அப்ப இங்கே அடிப்படையில பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல முறைமை, ஒரு எந்த விடயமும் செய்வதற்கு சில முறைமைகள் இருக்கின்றது. தனக்கான ஆதரவு தளத்தை ஏற்படுத்தி கொண்டு நிச்சயமாக அவர் நினைச்சதை செய்திருந்தார் என்றால் மக்கள் பக்கத்திலும் ஒரு நன்மை. அதே வேளையில் ஏனைய அவருடைய பணியாற்ற தொகுதி வைத்தியர்கள் எல்லோருமே அவரோடு ஒன்று இருப்பார்கள். ஒரு நல்ல எதிர்காலத்தை கண்டிருக்கலாம். இது நிச்சயமாக ஒரு 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 பயனற்ற விடயமாக ரெண்டு பக்கத்தாலையும் போய்விட்டது. ஆனா ஒரு நன்மை இருக்கின்றது. இந்த விடயம் வடமாகாணத்தில் மட்டுமல்ல, இலங்கையில் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக கூட ஒரு கவனத்தை பெற்ற விஷயமாக இருந்தது. குறிப்பாக இலங்கையில் வடமாகாணத்தில் இந்த வைத்திய துறையில் நிலவக்கூடிய ஊழல்கள், சுரண்டல்கள், இந்த வைத்தியர்களுடைய அசட்டை இனங்கள், அவர்கள் சரியான பணி செய்யாத தன்மை, பணி இல்லாமல் கூட அவர்கள் மேலதிக நேர கொடுப்பனவுகள் எடுத்தல், வேலை செய்கிற நேரம் இல்லை, ஒரு மாதத்தில குறைந்த நாட்கள் வேலை செய்வதற்கு முன்னாள் சம்பளமும் அதற்கேற்ற ஓட்டி, அதாவது மேலதிக நேர கொடுப்பனவுகள், இப்படி கணக்க விஷயங்கள். இப்ப நீங்கள் சில சமூக ஊடகங்களில் நீங்கள் அவதானித்த பொழுது ஒரு முக்கியமான விஷயம் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது எக்ஸ்ரே இயந்திரம் பழுது, அது வேலை செய்யவில்லை என்றால் அதற்கான மேலதிக கொடுப்பனவுகள் எல்லாம் அவ்வாறு எடுத்தார் என்ற ஒரு கேள்வி எடுத்திருக்கிறார். இது எல்லாம் பல விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய வைத்தியசாலை சரி அல்லது வேறு அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மிக மோசமான நிலைமையை தான் பிரதிபலிக்கின்றது. இதுதான் சாவித்திரி வைத்தியசாலை நிலைமை. நல்லது. ராஜ், இந்த வழியில் நேர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அவர்களை இணைத்துக் கொள்ளலாமா அல்லது நீங்கள் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் இது சம்பந்தமாக மட்டும் நான் கேள்விகளை கேட்கிறேன். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நேர் வணக்கம். வணக்கம் யாழினியன். வணக்கம் யாழினியன், சொல்லுங்க. வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள். காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தலைப்பை கொண்டு வந்து ஐயா அதிபரையும் கொண்டு வந்து தெளிவூட்டலுக்கு நன்றி. நான் சில விஷயங்களை கவனித்தனவில சொல்லலாம், என்ன கேட்கலாம் இருக்கிறேன். எத்தனை நாளைக்கும் 15-20 வருஷமாக இந்த தவறுகள் தொடர்ந்து நடந்திருக்குது. அப்ப யாழ் மாவட்டத்துக்கு சொல்லி வடமாகாண வைத்திய அதிகாரிகளோட ஆட்களை காணலாம். அதுக்குள்ள எத்தனை சிறப்பு வைத்தியர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் செய்து ஒரு கூட்டாக செய்திருக்கு. அதால புதுசாக ஒருத்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு, இல்லைன்னா தங்களோட களவுகளை பிடிக்கிறாருன்னு அவளை வெளியேற்றுவதுதான் இவங்க முயற்சியா இருந்திருக்கு. தாங்கள் கூட்டாக சேர்ந்து அவரை வெளியேற்றுவது. ஏற்கனவே சாவச்சேரிக்கு இன்னொரு வைத்திய அதிகாரி வெளியேற்றப்பட்டிருக்க. அடுத்ததாக இவர் வந்திருக்கிறார். இவரையும் வெளியேற்றெடுத்த நடவடிக்கை அதை அவர் மக்கள் மத்தியில வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அவர் மக்கள் மத்தியில இணையதளங்களை பயன்படுத்தி கொன்றாவிட்டால் இந்த உண்மைகள் எங்களுக்கு எல்லாம் தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, தமிழர்களுக்கு தெரியா போயிடும். இப்படி எல்லாம் நடக்குது. தமிழ் வைத்தியர்கள், தமிழ் உலக அவலங்களை கலந்து வந்த மக்களுக்கு இப்படி செய்கிறார்கள் எங்களுக்கு தெரியா போயிடும். யாழ்ப்பாணத்திலேயே நான் 3 வருஷத்துக்கு நடந்த சம்பவம். சிறப்பு கண் வைத்தியம் என்று சொல்லி ஒரு இருக்கும். அங்க போறார்கள். என்ன வாழ்ந்தா தன்னை பிரைவேட் வைத்தியத்துக்கு அங்க அனுப்பி போட்டு அவங்கவே காசு வாங்கி வைத்தியம் செய்வாங்க. கடைசியில நான் ஸ்ரீதரன் சுமத்திரன் உறுப்பினர்கள் சொல்லி அவர்கள் நேரிலேயே போய் அங்க தாதியினர், வைத்தியர்கள், வைத்தியசாலை எல்லாத்தையும் கவனித்து விசாரணைகள் கதையை
விவரங்களை கேட்டபோது அதுக்கான இயந்திரங்கள் தங்கள்கிட்ட இல்லைன்னு ஒரு குறைபாடு. ஆனா அதுக்கு என்ன நடந்திருக்குல்ல, முல்லைத்தீவு, மாங்குளம், இனி இவ்வளவு நேரம் போகிறது. நீங்கள் கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளோடு பயணிக்கலாம். அதான் சொல்றேன், அந்த வைத்திய என்ன வடமாகாண வைத்திய அதிகாரிகளை நியாயப்படுத்த இல்லை. நான் கேட்கவே இல்லை. அங்க தொட்டு இப்ப 3 வயசுல இருந்து 2 வரைக்கும் அவை தவறு செய்யறது தான் இருக்கு. இவர் வந்ததாலதான் அந்த தவறு வெளியே வந்திருக்குது. அவர்கள் எல்லாருக்குமே நல்லது நல்லது. யாழினியன், உங்கள் அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நேயர் உடனடியாகவே இணைகிறார். அவரை இணைத்துக் கொள்ளலாம். சுருக்கமாக சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சத்யவாதன். வணக்கம் அருந்தோபால். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். பேசுங்க. உங்களுடைய நண்பர் பேசுகிறார். நான் சிவராஜாக்க பேசுறேன். இதுல ஏற்கனவே அந்த சாவச்சேரி நடந்த அந்த சம்பவம் பற்றிய சில இதுகள் எனக்கு ஓரளவு தெரியும். அந்த அச்சுதனுக்கு அந்த டாக்டருடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் இந்த நிறைய பேர் அந்த காணொலிகள் இன்னொரு நேயர் இணைகிறார். அவரை இணைத்துக் கொண்டு நான் உங்களை இணைத்துக் கொள்கிறேன். சரி, பேசுங்கள். பேசுங்கள், நீங்கள் பேசுங்கள். அந்த காணொலியில் வந்த அச்சுதன் சொன்ன அந்த ஒரு பக்க நியாயங்கள் தான் கூடுதலாக அங்க மக்களை போய் சேர்ந்தது. அந்த அப்படி போய் சேர்ந்ததன் காரணமாகத்தான் இன்னும் ஒரு நேயர் இணைகிறார். அவரை இணைத்துக் கொள்கிறேன். இருவரையும் இணைத்துக் கொண்டு சுருக்கமாக பேசுங்கள். மற்ற இது கேட்கவில்லை. அது மற்றது அவர்கள் கேட்காதால ஏற்பட்ட அந்த அது கேட்காததால ஏற்பட்ட அந்த மக்களுக்கு அவரை பற்றி ஒரு நம்பிக்கை ஒன்று வந்தது. அவருடைய பக்கத்தை மட்டும் கேட்டபடியா. அதனால சில தவறுகள் இருக்கிறது. என்னன்னு சொன்னா, நான் ஒரு தவறை வந்ததை சொல்றேன் என்று சொன்னால், அதுல சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர் என்னுடைய உறவினர், மிக நெருங்கிய உறவினர், அந்த கஸ்தூரி ரங்கராஜா என்பவர். அவர் இப்போ அந்த வைத்திய இதுல இருக்கிறார். அதான் அந்த கஸ்தூரி ரங்கராஜா என்னுடைய ஒரு சகோதரின் மகள், அந்த டாக்டர் காண்டிபனுடைய சகோதரி. அந்த காண்டிபன் தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு இப்ப அவர் டியூட்டி அசூம் பண்ணிட்டு அந்த இதுல போயிருக்கிறேன். அவருக்கு பதிலாகத்தான் இந்த டாக்டர் வந்தவர். ஆனா இதே நேரத்துல அந்த டாக்டர் இவருடைய பேட்ச்மேட் தான், இந்த அச்சுதனுடைய பேட்ச்மேட் தான் அந்த கஸ்தூரி. அவரை இவர் வேறு ஒரு சில காரணங்கள், அவருக்கு ஒரு பகைமை காரணமா ஒரு பகைமை இருந்தது. அந்த பகைமை காரணமாகத்தான் அவரை நேரடியாக அவரை டெலிஃபோன் பண்ணி, நீ வேலைக்கு வாரியா, அல்லாவிட்ட நான் இதென்ன போடுறேன்னு கேட்டெல்லாம் ஒரு பழி வேண்ட உணர்வுல தான் அது நடந்து கொண்டது. எங்களுடைய ஒரு நேரடியாக சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அந்த கேட்டு அவ நேரடியா சொல்லியிருக்கா, இதுக்கு உனக்கு சம்பந்தம் விட உனக்கு நான் கூடிய அதிகாரமே இல்லை என்று சொன்னதை இது என்னாமல் அவர் தந்தை சில இதுகளை பாவிச்சு அவர் நிப்பாட்டு முயற்சி செய்திருக்காரு. ஆனா அது செல்லுபடி இல்லாதது. அவரே மன்னருக்கு ராணுவ அந்த லெட்டரை அனுப்பியிருக்கிறாரு. அப்படி இதே மாதிரி கனகன இதுகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த இவர் ஏற்கனவே அந்த ஆஸ்பத்திரியில சாதாரண டாக்டராக பணியாற்றிய காலத்திலே இவர் அந்த ஏற்கனவே இந்த பணிப்பாளருடன் கொஞ்சம் முரண்டு பிடித்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தின ஒருவர். ஆனா அப்படிப்பட்ட இவரை பிறகு அந்த அதிகாரத்தில் அந்த அந்த மாற்றங்கள் மேற்கொள்ளுகின்ற பதவியில இருந்தவரான் அந்த காண்டிபன். நான் சொன்னேன் டாக்டர் காண்டிபன். அவர் இவரை கண்டிக்கு அங்கால மலையாளத்துக்கு மாற்றினா பிறகு அந்த சில விஷயங்களை வஞ்சம் தீர்க்கிறதுக்காக வேண்டிய அந்த பழி உணர்வுல தான் கஸ்தூரி என்கின்ற அந்த அவாவுக்கு ராணுவ கொடுத்தவர். இதைத்தான் இந்த வெளியில தெரியாத சில உண்மை. ஐயா, உங்கள் இவர் கணவர் சிவராஜா அவர்கள் தெரிவித்த கருத்து பற்றி உங்களுக்கு ஏதாவது
தகவல்கள் செய்யுமா? அப்படியான ஒரு செயற்பாட்டின் அடிப்படையில தான் அந்த எதிர்ப்புகள் நடைபெற்றதா அல்லது ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்ன கேட்பீங்களா? ஆமா. ஆமா ஆமா நண்பர் சிவராஜா அவர்கள் சொன்ன விடயங்களிலும் உண்மைகள் இருக்கின்றன. அதான் நான் முதலே சொன்னேன், பழிவாங்கன்ற இவர் ஏற்கனவே 2 வருடம் பணியாற்றிய பொழுது ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக இப்பொழுது அவர் பதில் அத்தியட்சர் வந்தவுடன் பழிவாங்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் ஒரு ஒரு நிலைமாறு ஒரு எண்ணப்பாங்க அல்லது ஒரு தோற்றப்பாடு தெரிந்த விஷயம் என்று அப்ப அந்த வகையில் அவர் அவ்வாறு செய்திருப்பதாகத்தான் அறியப்படுகின்றது. அதன் மிக ஆழமான ஏற்கனவே என்ன பிரச்சனை அப்படியான அவர்கள் அதுல சம்பந்தப்பட்டு சொன்னாலே ஒழிய, ஆனால் பொதுவான அபிப்பிராயம் அதுவும் ஒன்றாக இருக்கின்றது. ஏற்கனவே யாழினியன் கதைக்கின்ற பொழுது இன்னொரு விடயத்தை சொன்னார், இந்த சுகாதார அதிகாரிகளை நியாயப்படுத்துவது. நிச்சயமாக நான் நியாயப்படுத்தவில்லை. சுகாதாரத்துறை மட்டுமே எல்லா இடத்துலையும் தான் சுகாதாரத்துறையில் மேலிடத்திலிருந்து கீழ் இடம் வரையில் பல முறைகேடுகளும் ஊழல்களும் நிர்வாக சிக்கல்களும் காணப்படுகின்றன. மக்கள் வருத்தப்படுகின்ற, மக்கள் சுரண்டப்படுகின்ற தன்மைகள் எல்லாம் குறிப்பாக தனியார் வைத்திய நிலையங்களை நோக்கி மக்களை தள்ளுகின்ற மறைமுகமா செயற்பாடுகள் எல்லாம் நிறைவே இருக்கின்றது. சில வைத்தியர்கள் நேரடியாகவே அவ்வாறு செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்காக எல்லா வைத்தியர்களும் மிக சிறப்பாக தங்களை அர்ப்பணித்து வைத்தியசாலைக்கு வந்தால் உரிய நேரத்துக்கு வந்து உரிய நேரத்துக்கு போய் அதே வேளையில் நிறைய சேவை செய்கின்ற வைத்தியர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி தனியார் வைத்திய நிலையங்களுக்கு கன்சல்ட்டுக்கு போகின்ற பொழுது அவர்கள் அதை அறிக்கையோடு நீங்கள் ஓட்டுக்கு வாங்குவோம், என்னிடம் வாங்க வைத்தியசாலைக்கு அழைக்கின்ற மிக பெருந்தன்மையுடைய வைத்தியர்கள் கூட நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியசாலை போகின்ற வைத்தியரை என்னுடைய பிரைவேட் வைத்தியசாலைக்கு வான்னு சொல்லுகிற வைத்தியர்களையும் பார்க்கணும். ரெண்டு பக்கம் பிரச்சனைகள் இருக்கிறது. மிக கூடுதலான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது மிக விஷயம். யாழ்ப்பாணத்தில் அது அதிக அளவில் புரியோடி போய் இருக்கின்றது என்றது உண்மைதான். இவர் இன்னொன்று நான் சொல்லணும் என்னன்னு சொன்னால், இவர் அந்த சில விஷயங்கள் அதாவது வந்து அந்த கொஞ்சம் அவர் அந்த பேச்சு ஆற்றல் உள்ளவர். அதுல நீங்கள் கவனித்திருப்பீங்கள், இவர் மக்களை தூண்டிவிடக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர். அதாவது வந்து ஹலோ அந்த என்ன மக்களை ஒரு கடைசியில் ஒரு பேட்டியில யூடியூப் சொல்றேன், தயவு செய்து மக்களே நீங்கள் அந்த மயூரனையோ அல்ல மற்ற அந்த டாக்டர் பேரை சொல்லி அவர்களை தாக்காதீர்கள், நீங்கள் அவர்களை கட்டாய தாக்க கூடாது, அவர்கள் இது கூடாது, இது அந்த சினிமாக்களை வாழ மாதிரி நீங்க தாக்காதீங்க, மறைமுகமாக தாடியுங்கள் தாக்குங்கள். இதெல்லாம் அவருடைய ஒரு தந்திரமான வார்த்தை பிரயோகங்கள். நிச்சயமாக அவர் எதிர்காலத்திலே ஒரு அரசியல்வாதியாக வருவதற்கான முன்னெடுப்புகளை மக்கள் ஆகவே திரட்டியிருக்கின்ற அவர்களுக்கு அடுத்த தேர்தலிலே கட்சிகள் நியமனம் வழங்குவார்கள் என்று எதிர்பார்ப்போம். அறிவுலகன் வணக்கம். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் ராஜ். உங்களோட விருந்தினரோட பேரை நான் மறந்துட்டேன். அருந்தோபால். வணக்கம். என்னுடைய கேள்வி ஒன்றுதான். இந்த குறைபாடுகள் அவர் அணுகுமுறை பிழையா இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சா அதை பற்றியான ஆராய்ச்சி இல்லாட்டி குறைபாடுகள் இருந்தா அவர்களை திருத்த சொல்லி 6வது குறைபாடுகளுக்கு நடவடிக்கை எடுப்பார்களா, இல்லாட்டி அது அப்படியே காப்பீட்டுக்குள்ள போயிடுமோ? ஏன்னா முன்னம் டீச்சர்ஸ் எல்லாம் அப்படிதான் டியூஷன் கிளாஸ்ல தான் உழைக்கவே ஒரு நாளையில ஒரு மாதத்துல 10 நாள் தான் டாக்டர் வேலை செய்யணும்னா அது என்ன இந்த விளங்கில அதை பற்றி ஒரு கேட்க வேணும் என்றதுதான் என்னுடைய கேள்வி. அந்த வாய்ப்புக்கு நன்றி. கேட்போம். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல கேள்விகள். ஒன்று, இந்த தவறுகள் வெளிக்கொணரப்பட்ட தவறுகள் எதிர்காலத்தில் எவ்வாறு கையாளப்படும் என்ற ஒரு விடயத்தை நீ கேட்டிருக்கிறீர்கள். அதுதான் இன்று எல்லார் மனதிலும் உள்ள விஷயங்கள். அதாவது இவ்வாறு இந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய இந்த சீர்கேடுகள், குறைகேடுகள், மற்றது குற்றச்சாட்டுகள், இவை எல்லாம் எவ்வாறு கையாளப்படும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது.
உண்மையில் இந்த பொதுமக்கள், அதாவது தென்மாட்சி மக்கள் மட்டுமல்ல, இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும் இதுலதான் விழிப்புணர்வாக இருக்கணும். இதுக்கு என்ன தீர்வு என்றுதான் விழிப்புணர்வாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் இந்த விடயங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களும் இந்த விடயங்களை ஆராய்பவர்களும் அல்லது கண்காணிப்பவர்களும் அல்லது விசாரணை செய்பவர்களும் எல்லோருமே ஒரே ஆக்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அதிகார கூட்டத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இயன்ற வகையில் இவ்வாறான குறைபாடுகள் எல்லாமே, அதாவது குற்றச்சாட்டுகள் நிகழ்த்திக்கப்படலாம் எதிர்காலத்தில். அதாவது இந்த வைத்தியசாலையில் பயன்படுத்தாத வளங்களை பயன்படுத்துகிற தன்மை, அது போன்ற விஷயங்கள் நிவர்த்திக்கப்படலாம். ஆனால் குற்றச்சாட்டுகள் உண்மையோ பொய்யோ அது பெரும்பாலும் அரசாங்க துறைகளில் மூடி மறைக்கப்படுகின்ற விடயங்கள் தான் காணப்படுகின்றது. இது வரலாறு ரீதியாக, இது சுகாதார துறையில் இல்ல, பல துறைகளிலேயும் இருக்கக்கூடிய வெளிப்படையாக தெரிகின்ற குற்றங்கள் கூட விசாரணை என்ற போர்வையில் மூடி மறைக்கிற விஷயங்கள் அல்லது காலம் தாழ்த்துவது, விசாரணையை நீட்டி போடுதல், இப்படியாக நீத்து போக செய்கிற தன்மைதான் காணப்படும். அப்ப இங்கே இந்த தென்னாட்சியில் விழிப்பு கொண்ட அந்த மக்களை போல இந்த விடயங்களில் அர்ச்சனையினுடைய விடயத்தை விட எங்களுக்கு குறைபாடுகள் தான் முக்கியம். தென்னாட்டிய வைத்தியசாலையில் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா வைத்தியசாலையிலும் இருக்கக்கூடிய இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதில் நாங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். இதுக்கு எதிராகத்தான் எல்லா இடத்திலும் மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கின்ற தன்மை உருவாக வேண்டும் நான் எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமாக இது எல்லாம் மூடி மறைக்கப்படுகின்ற, எல்லாம் ஒரு வளமைக்கு திரும்பிவிட்ட ஒரு நிலைமையாக காட்டப்படும் என்றுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இன்னொரு விடயம் சொன்னார், இந்த வைத்தியர்கள் ஒரு 10 நாட்கள் தான் வேலை செய்கிறது என்பது. நான் இந்த பொதுவாக வைத்தியர்கள் தங்களுக்குரிய நேரம் முழுவதும், கடமை நேரம் முழுவதும் வைத்தியசாலையில் வேலை செய்வது இல்லை என்ற குறைபாடு எல்லா தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகின்றது. ஒரு நாளைக்கு அவர்களுக்குரிய பணி நேரம் 8 மணி தொடக்க 4 மணி மட்டுமென்று வைத்துக் கொண்டால் கூட நிச்சயமாக அவர்கள் 12 மணிக்கு முன்னமே வைத்தியசாலையை விட்டு வெளியேறுகிற தன்மை எல்லாம் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் வைத்தியசாலைக்கு வராமல் கூட, வைத்தியசாலைக்கு ஒரு மாதத்தை எத்தனை நாள் வருகிறார்கள், அந்த வருகின்ற நாட்கள் குறைவாக இருந்தாலும் அவர்கள் வேறு நாட்கள் முழுவதுக்கும் லீவ் இல்லாமல், அதாவது விடுமுறை இல்லாத வேலை செய்த நாட்களாகவே இருக்கும். உண்மையில ஒரு நண்பர் சொன்னார், வைத்தியர்கள் பயணம் செய்வதற்கு புகையிரத ஆணைச்சீட்டு எடுப்பதில்லை என்று. ஏன் எடுப்பதில்லை என்று சொன்னால், அவர்கள் புகையிரத ஆணைச்சீட்டு எடுக்கிறார்கள், அவர்களுக்கு லீவ் எடுக்க வேண்டும். எனவே அவர்கள் புகையிரத ஆணைச்சீட்டு எடுத்து கொடுப்பதில்லை. ஆனால் இதிலேயே போயிடுவார்கள். இங்கே அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வைத்தியசாலை எல்லாத்திலையும் நடக்குது. எனக்கு தெரிந்த விடயம் இது பரவலாக நடக்கின்ற. அப்போ ஒரு நாள்ல பணி செய்கிற நேரம், ஒரு மாதத்துல பணி செய்கிற நாட்கள் எல்லாமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிற தன்மை, அங்க இருக்கிற மேனிய வைத்தியர்களால அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிற நிலைமை காணப்படுகின்றது. ஒரு சாவிச்சேரி வைத்தியசாலை 25 வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். பலருக்கு ஆச்சரியமா இருக்கின்றது. இந்த வைத்தியசாலை 25 வைத்தியர்களை இதுவரை தாங்கள் காணவில்லை. இங்க சொல்லப்படுகிற விஷயம் அவர்கள் வெவ்வேறு நேரம் டியூட்டி டைம் இருக்கலாம் என்ற மேலாக உண்மையாக அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னென்றால், அவர்களுக்குரிய பணி நேரம் முழுவதும் அவர்கள் வேலை செய்கிறார்களா ஒரு கேள்விக்குரிய எல்லா இடத்திலும் இருக்கின்றது. இது அர்ச்சுனா சொன்னது மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் இந்த தன்மை காணப்படுகின்றது என்பது உண்மையான. நல்லது. அடுத்ததாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது, சாவச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக பல கட்டடங்கள் கட்டப்பட்டு, பல வைத்திய பிரிவுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு, பல மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டும் அந்த கட்டிடங்களுக்கான அவை கட்டிடங்களாகவே இருக்கிறதை தவிர அவை ஒரு வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்படுவதற்கான அந்த நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும், பல மில்லியன் டாலர்கள் அங்கு முடக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். முக்கியமாக இருக்கிற விடயம் பத்திரை சீட்ட கூடம் கட்டப்பட்டது. அது வெளிநாட்டு நிதியினூடாக, வெளிநாட்டு சேகரிக்கப்பட்ட தன்வார்கள் தென்மார்க்கை சேர்ந்த அவர்கள் ஊடாக சேகரிக்கப்பட்டு பல விடயங்கள் செய்யப்பட்டது. அது மாத்திரமே அதுக்கு தேவையான பல லட்சம் பெருமதி வாய்ந்த உபகரணங்கள் கூட அவர்களால கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் அந்த சத்திரை சீட்டை கூட இதுவரை இயக்கவில்லை என்றால், இதுவரை இருந்தவர்கள் அதுக்கு ஆளணி தரவில்லை என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த ஆளணி வழங்குவதிலும் பல சீர்கேடுகள் பிரதேச ரீதியாக இருக்கின்றன. அது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லப்படுகின்றது. திரு கேதீஸ்வரன் அவர்கள், மாகாண பிராந்திய சுகாதார பணியாளர் கேதீஸ்வரன் அவர்கள் வளங்களை கூடுதலாக தன்னுடைய வடமாற்றி பிரதேசத்துக்கு ஒதுக்குவதாகவும் நான் சொல்லவில்லை. இப்படியான ஒரு கதை இருக்கின்றது. இங்க
அவ்வாறான ஒதுக்கீடுகள் இல்லை அல்ல வேறு இடங்களுக்கு ஒதுக்கீடு குறைவாக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்றது. அப்ப பல வருடங்களாக அந்த சத்திர சிகிச்சை கூடத்திற்கு தேவையான வைத்திய ஆலனியை கேட்கின்ற பொழுது அது மேற்கொள்ளப்படவில்லை. கட்டடமே இருக்கின்றது, தேவையான உபகரணங்கள் இருக்கின்றது, ஆனால் அதை கையாள்வதற்கான வைத்தியர்களோ தொழில்நுட்பவியலாளர்களோ ஏனைய தாதிகளோ இவர்கள் இல்லை 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் அங்கு ஒரு அடிப்படை பிரச்சனை. இருக்கின்ற வைத்தியர்களையும் இருக்கின்ற அந்த சாதனங்களையும் கொண்டு அந்த சத்திர சிகிச்சை கூடத்துல சிறிய அளவிலான சத்திர சிகிச்சை, ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விபத்துல காலில் ஒரு சின்ன விபத்தினால் ஏற்பட்ட விடயம் அங்கே சாவச்சேரியில செய்யக்கூடியதாக இருந்தும் இங்கே அவரை நோயாளியை கொண்டு வருகின்ற பொழுது உடனடியாகவே யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்படுகின்றது. ஆனால் அந்த சத்திர சௌத்தத்தில் கூடத்தில் இருக்கின்ற உபகரணங்கள் அவற்றையெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்ற வைத்தியர்கள் அது சிறப்பாக செய்ய முடியும். அது செய்யவில்லை என்பது அர்ச்சனாவினுடைய ஒரு முக்கியமான குறைபாடு. டாக்டர் அர்ச்சனாவுடைய அது உண்மையான விஷயம் கூட. அப்ப இலகுவாக கட்டி கழிக்கிற ஒரு தன்மை இங்க நீண்ட காலமா இருந்திருக்கின்றன. வேறு வெளியிலிருந்து வருகின்ற நோயாளிகளை இங்கு 25 வைத்தியர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள், என்ற வரை அவர்கள் அதை பொருட்படுத்தி செய்வதற்கு பெரிய சத்திர சிகிச்சை விடயங்களை பொருட்படுத்தி செய்வதற்கு அவங்க தவறி இருக்கிறார்கள் என்பதுதான். இன்றைக்கு ஒரு பக்கம் அர்ச்சனாவுடைய கருத்துக்கள் மட்டும்தான் மக்களிடத்தில் போனது என்பது ஒரு வகை ஏற்றுக்கொண்ட இருந்தாலும் மறுபுறத்தில் இருந்தவருடைய விடயங்கள் இவ்வாறு சொல்லப்படுகின்ற பொழுது மக்கள் அதை நம்புகின்ற நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால் அதை அவர் நடந்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கருத்தாக இருக்கின்றது. இந்த வழியில் இன்னும் ஒரு நேயர் அவரை முடித்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் சத்யபாலன். வணக்கம். வணக்கம். நான் சுவாகரிக்கிறேன். வணக்கம் அதிவேரவர்களுக்கும் சத்யபாலன் ராஜுக்கும் வணக்கம். நான் மேலே சுத்தமாக முடிக்கிறேன். மேலே ஒரு உயர்ந்த ஒரு தொழில்கள், இந்த மருத்துவ தொழில், ஆசிரியர் தொழில், விவசாய தொழில் இந்த மூன்றும் ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட உயரிய தொழில்கள். நான் இன்றைய காலகட்டத்தில் இந்த மருத்துவ தொழிலுக்கும் ஆசிரியர் தொழிலும் பெரும்பாலானவர்கள் ஒரு அர்த்தமற்றதாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஐயாவிட்ட ஒரு கேள்வி. இப்ப தற்செயலாக அர்ச்சனா அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஒன்று, இந்த வைத்தியசாலை யாருடைய இப்ப கட்டுப்பாட்டில் இயங்க போகின்றது? இரண்டாவதாக இவர் கேதீஸ்வரன் அவர்கள் தான் இந்த மோசடி செய்யறதுக்கு இதாக இருக்கின்றார். அவர் யாழ்ப்பாணத்தில் வைத்தியசாலை நடத்தியவர். அவர் எதுக்கு இந்த தென்மராட்சி இந்த வைத்தியசாலைக்கு எதற்கு பொறுப்பாக இருக்கின்றார்? அதை பற்றி எவ்வளவு ஐயாவிட்ட கேட்போம். நல்லது. இது அந்த வைத்தியத்துறையிலான ஒரு நிர்வாக கட்டமைப்பு என்பது பல வகையில இருக்கின்றது. மாகாணம், பிராந்தியம், போதனா வைத்தியசாலை நீங்க சொல்வது போல யாழ்ப்பாண வைத்தியசாலை, போதனா வைத்தியசாலை அது நேரடியாக மத்திய அரசின் கீழ் இருக்கின்றது. இப்ப சாவச்சேரி, பத்துறை போன்ற இந்த ஏனைய வைத்தியசாலைகள் மாகாண அமைச்சங்கள் இருக்கின்றது. ஆனாலும் எங்களுடைய இங்கே அரசியல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய செயற்பாடு காரணமாக மாகாண அதிகாரம் எல்லாவற்றையும் மத்திய அரசே எடுத்து வைத்திருக்கின்றது. எனவே நியமனங்கள் தொடக்கம் சில விஷயங்களும் மத்திய அரசிலிருந்தான் மேற்கொள்ளப்படுகின்றது. இங்க இருக்கின்றவர்கள் இங்க தங்களுடைய அதிகாரத்துக்குள்ள சில விஷயங்களை செய்யலாமே ஒழிய முறைப்படி. அதனால ஆக்சுவலா தனக்கு அங்கே இருந்து கடிதம் வரணும் என்று சொன்ன இங்கே மாகாணத்திலிருந்து அவர் மாற்றமே முயற்சித்த பொழுது தனக்கு மத்திய அரசுல இருந்து கடிதம் வந்தாத்தான் நான் வெளியேறுவேன் என்று எல்லாம் சொன்ன காரணமே அதான். இங்க இருக்கக்கூடிய இந்த மாகாண மத்திய அரசு முரண்பாடுகள் ஒரு காரணம். இவர்கள் கட்டி கழிப்பதற்கு இது எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஆளுநர் தொடக்கம். ஆளுநர் கூட இவ்வாறு பிரச்சனை வந்த பொழுது எனக்கு அதிகாரம் இல்லை என்று தட்டி கழிக்கிற அதிகாரம் எல்லாம் இத காணப்படுகின்றது. அப்ப இப்படியான ஒரு நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அல்லது அது தொடர்பான பிரச்சனைகளும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அடுத்தது இனி யார் அதை பொறுப்பேற்பார் என்று உண்மையில் வைத்திய அத்தியட்சராக நியமித்த காண்டீபன் அவர்கள் மேற்படிப்புக்காக சென்று விட்டார். அந்த இடத்துக்கு தான் அர்ச்சனா பதிலாக நியமிக்கப்பட்டார். எனவே அர்ச்சனா அவர் நிச்சயமாக இனி அவர்கள் இங்கே நியமிக்கப்பட்டார்கள் என்பது தெரியும். அதுல 2 இடத்துக்கு இடம் இல்லை. நான் நினைக்கின்றேன் இன்னொரு பதில் அத்தியட்சர் ஒருவர் நியமிக்கப்படலாம். இப்ப தற்பொழுது மாகாண பணிப்பாளரிடம் தான் அது காணப்படுகின்றது. பொறுப்பு அவர் எடுத்துக்கொண்டுதான் அர்ச்சனாவை வெளியில விட்டிருக்கிறார். வருகின்றவர் இந்த சின்ன சீர்கேடுகளை சரி செய்து இயக்குவாரா? இயக்கினாத்தான் மக்கள் போராட்டத்திற்கு ஒரு பிரயோசனம் உள்ளதாக இருக்கவா? நிச்சயமாக அதுதான் அங்க உள்ள கேள்வி. அது இவ்வளவு குறைபாடுகளை நிவர்த்திக்கிற அது ஒரு பெரிய பிரச்சனையா வரும்.
வருபவருக்கான வர இருக்கிறவருக்கான பெரிய ஒரு சுமையாக அது இருக்க போகின்றது. ஏன்னா மக்கள் விழித்திருந்தார்கள், மக்களுக்கு எல்லாம் தெரியும். இனி அவர்கள் நிச்சயமாக கேள்வி கேட்பார்கள். அந்த வித்தியாசம் தொடர்புடைய பலர் கேள்வி கேட்கிற நிலைமை ஒன்று எதிர்காலத்தில் உருவாகும். அந்த வகையில அது பெரிய சுமையாக இருக்கத்தான் போகின்றது. ஆனால் யார் வந்தாலும் உடனடியாக எடுத்தவுடன் எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. படிப்படியாக ஒரு நல்ல நோக்கத்துடன் நல்ல வகையில் அர்ப்பணிப்புடைய ஒரு வைத்தியர் வருகின்ற பொழுது செய்யலாம். ஆனால் நிச்சயமாக அவருக்கான சவால்கள் நிறையவே இருக்கின்றது. ஏனென்றால் வைத்தியர்கள் ஏற்கனவே சில விடயங்களில் அவர்கள் ஊறிவிட்டார்கள். அப்ப தங்களுடைய நலன்கள் சலுகைகள் தாங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, பாதிக்கிறன்றது சாதாரண பாதிப்பு அல்ல, அவர்கள் அனுபவித்த சட்டத்துக்கு அல்லது பணி நிபந்தனைகளுக்கு புறம்பாக அனுபவித்த சலுகைகள் பாதிப்புகள் வருகின்ற பொழுது, சலுகைகளுக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய எதிர்ப்பை அல்லது பிரச்சனையை உருவாக்கத்தான் பார்ப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க இந்த வைத்தியர்கள் ஆசிரியர்கள் என்று அவர் சொன்னாங்க. ஆனா நிச்சயமாக இதுல ஒரு பெரிய ஒரு நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த விடயம் தொடர்பாக ஊடகத்துல வந்த விடயங்கள், வைத்தியர்கள் கலைத்த விடயங்கள், அவர்கள் செய்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில் இது எல்லாம் எங்கே தவறு இருக்கின்றன, நம்முடைய கல்வித்துறையில் தவறு இருக்கின்றது. அதாவது நாங்கள் வைத்தியர்கள் இன்ஜினியர் பொறியியலாளர்கள் உருவாக்க வேண்டும் என்று அதற்கேற்ற வகையில் எங்களுடைய கல்வி முறையை அமைத்துக் கொள்ளுகிறோம். பெற்றோர் தொடக்கம் எல்லாருடைய நோக்கம் அதுவாக இருக்கின்றது. ஒழிய ஒரு நல்ல குடிமகனை உருவாக்க வேண்டும், நல்ல பண்புள்ளவர்களை உருவாக்கணும் என்ற சிந்தனை கல்வித்துறைக்கும் அல்லது பெற்றோர்களுக்கும் குடும்பங்களிலும் இல்லாம போனது ஒரு பிரதான காரணம். வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் அல்லது போன்ற உயர் தொழில் வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள், ஆனால் பண்புகளுடைய குடிமக்கள் வரவில்லை என்பது இவருடைய தொலைபேசி உரையாடல் தொடர்பாக, இவருடைய பதிவு தொடர்பாக, வைத்தியர்களுடைய பதிவு தொடர்பாக பார்க்கின்ற பொழுது மிக கவலை அளிக்கின்றது. ஆனால் அது எங்களுடைய கல்வி முறைமையில் ஒரு நல்ல குடிமகனை உருவாக்குவதற்கான செயற்பாட்டை செய்கின்ற கல்வி முறைமை இல்லை என்பதுதான் ஒரு கவலையாக இருக்கிறது. நல்லது, நன்றி சிவா. நன்றி நன்றி நன்றி. அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு ஆதரவாக பல நூற்றுக்கணக்கான மக்கள் மக்களை வருமாறு கேட்டார்கள், பஸ்களில் அழைத்தார்கள். அப்படி இருந்தும் இவ்வளவு ஒரு பெருந்தொகையான மக்கள் கூட்டம் அங்கே சேர்ந்ததாக நாங்கள் படங்களிலே அல்லது புத்தகங்களிலே காணவில்லை. பெருந்தொகையான மக்கள் அவர் பிரியாவிடை செல்லும் பொழுது அல்லது இடத்தை விட்டு நீங்கி செல்லும் பொழுது அங்கே கூடியிருந்ததாக காட்டப்படுகின்றது. இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த வடபகுதியினுடைய சுகாதார நிர்வாகத்துக்கு எப்படியான அழுத்தத்தை கொடுப்பதன் மூலம் இதை சீர்படுத்த அல்லது சீர் செய்ய முடியும் என்று நீங்கள், அல்லது யாரால் இந்த அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக எங்களுடைய நிர்வாக அரசியல் கட்டமைப்புல மேலிடத்திலிருந்து பெருமளவுக்கு அழுத்தங்கள் வராது. மக்களிடத்திலிருந்து தான் இந்த அழுத்தங்கள் உருவாக்க. உண்மையில் தென்மாத்தியில மக்கள் அழுத்தத்தின் காரணமாகத்தான் அர்ச்சுனா அவர்களை இலகுவாக அதில் நகர்த்த முடியாமல் இருந்த நிலைமையில நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப மக்கள் அழுத்தங்கள் எல்லா இடத்திலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த அதிகார நிர்வாகங்களுக்கு எதிராக, வைத்தியசாலைகளில் ஏற்படுகின்ற குறைபாடுகளுக்கு எதிராக மக்கள் துணிந்து வெளிப்படையாக கருத்துக்களை கூறி மக்கள் ஆதரவு, மக்கள் எதிர்ப்புகளை காட்டுகின்ற ஒரு நிலைமை உருவாகும் மட்டும் இது நடக்காது. உண்மையில் நான் அறிந்த வரையில் இந்த அர்ச்சுனாவினுடைய பிரச்சனை வந்த பொழுது ஏற்கனவே இந்த வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த டாக்டரை வந்து சந்திக்க எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு இப்படி செய்தார்கள், அப்படி செய்தார்கள் ஒவ்வொரு பலர் வந்து முறையிட்டதை என்னாலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப இந்த வகையை பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் தங்களுக்கு ஏற்படுகிற அந்த குறைபாடுகள் துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியான ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுதுதான் வெளிப்படுத்துகிற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அந்த வகையை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த சமூக அமைப்புகள், பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நிர்வாகத்திற்கு எதிரான அழுத்தங்களை பிரயோகிக்கின்ற பொழுதுதான், எல்லா இடத்திலையும் பிரயோகிக்கின்ற பொழுதுதான் ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வேளையிலே உங்களிடம் ஒரு அவதானிப்பவராக உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறது, இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று முன்தினம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே சாவச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்கள் ஆளுநரும் ஒரு வேண்டுகோள் விடுத்ததாக ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பிரச்சனைக்கு முற்றுமுழுதாக காரணம்
அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தான் காரணம். அவரை உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் இந்த மக்களுடைய ஆர்ப்பாட்டத்திலே சுகாஸ் அவர்கள் கலந்து கொண்ட போது இதனால் கோபமுற்ற மக்கள் அவரை அங்கிருந்து வெளியேறுமாறு கோஷமிட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தகவலை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? அது ரெண்டு விஷயங்களும் உண்மைதான். ஒன்று, அவர் ஒருங்கிணைப்பு ஆளுநருடைய சந்திப்பின் போது பிரச்சனைக்கு அதுதான் காரணம், அவரை அகற்றினால் பிரச்சனை சும்மா தீர்ந்துவிடும் என்று கருத்தை சொன்னார். இது முழுக்க முழுக்க மற்ற அதாவது வைத்தியர்கள் எதிராக இருக்கின்ற வைத்தியர்கள் சங்கத்தினுடைய கருத்தாக பிரதிபலித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் சரி, அந்த பிரச்சனை அவரை நீக்கினால் தீரும் என்பது ஒன்றாக இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை இருந்தால் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். அவ்வாறு ஒரு கூட்டத்திலே அவர் ஒரு வெளிப்படையாகவே அவரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி மக்கள் அகற்றக்கூடாது என்று போராட்டம் செய்கிற இடத்திலே அவர்களுக்கு ஆதரவாக அதே கட்சியை சேர்ந்த சுகாஸ் வருகின்ற பொழுது அது இயல்பாகவே மக்கள் அவருக்கு எதிராக திரும்புவார்கள் தானே. அதில் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா இங்கே மக்கள் போராடுவது அர்ச்சுனாவை மாற்றாது, அவர்தான் இருக்க வேண்டும், இந்த குறைகளை களைவார் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த மக்கள் பணி செய்கிறார்கள். அப்ப அவர் ஒரே கட்சியை சேர்ந்த ஒருவர் அகற்றணும் என்றார், இவர் அகற்றக்கூடாது என்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப இங்கே என்ன நடக்குது? இவர் மட்டும் இந்த இது மட்டுமல்ல, இது நான் ஆரம்பத்திலேயே பலருக்கு சொன்ன விஷயம். நான் சொன்ன இந்த போராட்டம் செய்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். காலை முந்த நாள் காலை நினைக்கின்றேன், முந்த நாள் காலையில் அமைச்சர் டக்ளஸ் வந்தார் வைத்தியசாலைக்கு. வந்து வைத்தியருடன் கலைத்து சென்றார். ஆனால் அன்று பின்னேறம் இந்த கடையடைப்புக்கான கோரிக்கைகளை விடுவதில் அவர்கள்தான் கூடுதலாக இபிடிபி அவர்கள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அமைப்பாளர்கள் கூடுதலாக ஈடுபட்டதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே அதே மாதிரி அங்கஜனுடைய அணுகுமுறையும் அதான். என்று சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் உதாரணமாக அமைச்சர் டக்ளஸை பொறுத்தமட்டில் மாகாணத்திலும் சரி மத்திய அரசிலும் சரி ஒரு செல்வாக்குள்ள அமைச்சராக இப்பொழுது இருக்கிறார். ஒரு சாதாரணமான போன் காலுடன், அதாவது தொலைபேசி அழைப்புடன் இந்த காரியத்தை சுலபமா முடிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் தன்னுடைய தொண்டர்களை விட்டு மக்களை ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள் என்று தூண்டுவதன் நோக்கம் என்ன என்று எனக்கு விளங்கவில்லை. ஏன் அப்படி செய்கிறார்? பிரச்சனைகளை சுமமா தீர்ப்பதற்கு பதிலாக அதை எரியற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற செயற்பாடுகள் என்னத்துக்காக? அங்கஜனம் அதே போலத்தான். அப்ப இங்க என்ன நடக்கின்றது என்றால் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த விரும்புகிறார்கள். அதாவது மக்கள் கூடுதலாக அர்ச்சனாக்கு ஆதரவு இருக்கின்ற பொழுது தாங்களும் அவருக்கு ஆதரவான கருத்து உடையவர்கள் அவருக்கு ஆதரவை தெரிவிக்கிறோம் என்று சொல்லி மக்களுடைய ஆதரவை பெற விரும்புகிறார்களே ஒழிய உண்மையில் இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக இலகுவாக தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் செயற்படவில்லை என்பதுதான் என்னுடைய அவதானிப்பாக இருந்தது. நாங்கள் இதுவரையும் ஒரு சில மக்கள் நலம் சார்ந்த விடயங்கள் சமூக பிரச்சனைகளை ஆராய்ந்திருந்தோம். அடுத்ததாக அரசியல் பிரச்சனைகளுக்கு நாங்கள் வருவோம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் அரசியல் விவரங்களை அலசி ஆராயலாம். நன்றி ராஜ். நேர்களே, நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் திரு கந்தையா அருந்தபாலன் அவர்கள் நிகழ்ச்சியோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்.